ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வாழை இலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வாழை இலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழை இலை நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து தான் எடுத்தது. இது நம்ம இலசாக இருக்கிற போது எடுத்தது. தட் இஸ் இது நம்ம கொஞ்சம் வளர்ந்து வரதுக்கு முன்னாடியே இலை பிரிஞ்சு வரதுக்கு முன்னாடியே அது இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கும் போதே நம்ம இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை கட் பண்ணி எடுத்து வச்சதை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இந்த ரோலை நல்லா பிரிச்சுட்டு ஒவ்வொரு லேயராக கட் பண்ணி அம்மா இப்போ கட் பண்ணி காட்ட போகிறாங்க. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வாழை மரம் இல்லை அப்படின்னா, சப்போஸ் இந்த ரெசிபி செய்யணுன்னா நம்ம இந்த மாதிரி பேல் க்ரீனிஷ் கலரில் இருக்கிற நம்ம இந்த வாழை இலையை வாங்கிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் க்ரீன் கலர் நல்லா டார்க் ஆனதுக்கப்புறமா வாழை இலையாக இருக்கும்போது நம்ம ஏன் செய்யலை அப்படின்னு சொன்னோம்னா, அது நிறைய நார் வருன்ற காரணத்துக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படி சொன்னேன். அடுத்ததாக நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற நம்ம புதினா தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம டெரஸ் கார்டன்லேயே இருக்கிறனால அது ஒரு கொத்து பறிச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லைனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆப்ஷனல் தான். இஃப் இருந்ததுன்னா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்ததாக நம்ம உருளைக்கிழங்கு மசாலாக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம். அதுக்கு வேண்டிய மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அண்ட் கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே வாழை இலை சட்னிக்கு ஆல்ரெடி காட்டியிருந்தேன். அண்ட் தென் கார சட்னிக்கு வெங்காயம், தக்காளி அண்ட் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு அதில் உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்பூனு. அடுத்ததாக கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் நம்ம போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு நல்லா வாட்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ப்ரௌன் கலராக மாறினோடனே நம்ம நல்லா ரொம்ப கரிஞ்சி போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா லைட்டாக ப்ரௌனிஷ் கலராக மாறினோடனே ஒரு 5 பச்சை மிளகாவும் 2 பல்லு பூண்டு அண்ட் கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு, அடுத்ததாக நம்ம புதினா அண்ட் வாழை இலையும் போட்டுட்டு ஒரு 2 பத்தை தேங்காய் தான் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஒரு லெமன் சைஸ் புளி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டு ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம கார சட்னிக்கு நல்லா உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அடுத்ததாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் வாடி வரும்போது நம்ம இதுலேயும் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் ஒரு 2 கருவேப்பிலை கொத்து இதில் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் நீங்கள் 2 பல்லு பூண்டு அண்ட் கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இந்த சட்னி ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நம்ம நல்லா வதக்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுருங்கணும்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வதக்கி விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கி வர்றதுக்கு லைட்டாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வந்தப்புறமா நம்ம தக்காளி அண்ட் பச்சை மிளகாய் இதில் உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அடியிலேருந்து தூக்கி மேலே விட்டா மாதிரி நல்லா கிளறி விட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்றுக்கு ஒன்றா சேர்ந்து நல்லா கிளறி இந்த வெங்காயத்தை நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்புறம் இதை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு மாதிரி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அடியில் தான் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஒரு 1 ஸ்பூன் நம்ம மஞ்சள்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு உங்கள் தேவைக்களவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம், ஸோ அதனால் ஒன்றாகாது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்ந்து ஈவன் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி பத்தலைனாலும் நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது தேவைக்காக நீங்கள் உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை நீங்கள் போட்டு நல்லா தேவைக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டோங்களா. இப்போ கீழேருந்து மேலே போட்டுட்டு நல்லா போட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளறி விட்டு தண்ணி பத்தலைன்னா கூட எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொத்தமல்லி இப்போ நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டைல்
வித் கார்னிஷிங்கோட ரெடி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா தோசை பசங்க கேட்டாங்க. அதுக்குள்ள ஸ்டஃபிங்காக தான் உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். தோசை ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்குள்ளே வந்து அந்த நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை வச்சு மசாலா தோசையாக செஞ்சு நம்ம பசங்களுக்கு சர்வ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இன்றைக்கி டிஃபன் நமக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சுட்டுகிட்டே இருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும். ஸோ பசங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம செய்ய பார்க்கணுங்களா. திருப்பி போட்டு பொறுமையாக நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டதான் நம்ம செஞ்சு வச்ச தோசை அண்ட் மசாலா தோசையும் ரெடி தான் ஃப்ரெண்ட்ஸ். சட்னியும் தாளிச்சாச்சு. நம்ம கார சட்னி அண்ட் வாழையில சட்னி ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.